இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது தமிழ்மினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கு, 3 மரண தண்டனை உறுதி, 2 விடுதலை. மரபணுவில் சிக்கப்போகும் பௌத்த துறவியின் மோசமான லீலைகள். சீன தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரை சந்தித்தார். எரிபொருள் சலுகை திட்டம், நிதி பிரதி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. நடராஜர் சிலை சர்ச்சை, கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் பதவி விலக வேண்டும். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சுரேஷ் சலே, சிஐடி அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை. QR குறியீடு கேட்ட ஊழியரை விரட்டி தாக்கிய இளைஞர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டி நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்றத்தினால் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் விடுதலை செய்தது. கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 தேதி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் புங்குடுதீவு மாணவி கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது 7 பேரை குற்றவாளிகளாக கண்ட ட்ரையல் அட் பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேன்முறையீட்டு விசாரணை முடிவில் இருவரை உயர்நீதிமன்றம் விடுவித்ததோடு ஏனைய 5 மரண தண்டனையையும் உறுதி செய்தது. வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த மாதம் 25 தேதி அந்த 4 ஒருவர் சிறைக்குள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாததால் சிறையிலுள்ள ஏனைய 3 உயர் நீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதிப்படுத்தியது. உயர் நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஏனைய 2 மேல் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. அனுராதபுரத்தில் சிறுமியை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்று அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். மரபணு சோதனைக்காக இதனை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டது. இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரச பகுப்பாய்வாளருக்கு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். நிட்டம்புவ போலீசார் மேலதிக அறிக்கை ஒன்றின் மூலம் நீதிமன்றத்திற்கு முன்வைத்த தகவல்களை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நிட்டம்புவ போலீசார் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். வழக்கு பொருட்களாக பெயரிடப்பட்டுள்ள அந்த ஆடைகள் தொடர்பாக அரச பகுப்பாய்வாளர் மரபணு பரிசோதனை ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அந்த பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரான பிக்கு கடுமையான நிபந்தனைகளின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். சந்தேக நபர் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதியாக கடமையாற்றி வந்த நிலையிலேயே கடந்த வெசாக் தினத்தன்று அந்த பதவி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கோனல் குர ஒயல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அருண ஜெயசேகரவை நேற்று கொழும்பில் அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் சீன பாதுகாப்பு ஆலோசகரும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். இலங்கை ஆயுதப்படைகளின் ராணுவ பயிற்சி மற்றும் தொழில்முறை திறன் மேம்பாட்டிற்கு சீனா நீண்ட காலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாராட்டினார். எதிர்கால ஒத்துழைப்பிற்கான முக்கிய துறைகளான போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் மற்றும் மனித கடத்தலை எதிர்கொள்ளும் கடல்சார் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பயிற்சி மற்றும் ஒப்புருவாக்க நிகழ்ச்சிகள், அத்துடன் அனர்த்த முகாமைத்துவம் ஆகியவை இரு தரப்பினர் அடையாளம் காணப்பட்டன. இந்த சந்திப்பில் சீன தூதரகத்தின் பிரதி பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் கடற்படை ஆலோசகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் மானிய முறைமை ஜூன் மாத இறுதியில் முடிவடையும் என
நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அப்போது நிலவும் சூழ்நிலையை பொறுத்து புதிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியிருந்தார். இந்த திட்டம் 3 மாதங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் உலகளவிய விலை உயர்வுகளையும் உள்ளூர் விலைகளின் அவற்றின் தாக்கத்தையும் பொதுமக்கள் மீதான சுமையையும் கண்காணிப்பார்கள். இந்த சலுகைகள் 3 மாதங்களின் முடிவுக்கு வரும். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு எதிர்பாராத சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டால் அதை சமாளித்து தேவையான நிதியை திரட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தற்போதைய சலுகை ஜூன் மாத இறுதியில் காலாவதியாகும் என்றாலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பதிலளிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. எதிர்கால நிவாரணம் குறித்த முடிவுகள் அந்த நேரத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எடுக்கப்படும் என்றுமே குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என சிதம்பரநாதன் மோகன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்காக அனுமதிகள் கோரிய போது அதனை கடற்றொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என்று பொய்யுரைத்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சிதம்பரநாதன் மோகன் கோரியுள்ளார். இந்தோனேஷியாவில் சுலவேசி தீவில் 6.7 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 10:27 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மையப்புள்ளி பாலின் நகருக்கு தென்கிழக்கே சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என்று இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் நிறுவனம் அறிவித்துள்ளது. உடனடியாக உயிர் சேதம் அல்லது பெரிய அளவிலான பொருட்சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்தோனேஷியா பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கங்களை சந்திக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இன்றைய தினமும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என்று அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சுரேசலை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேசலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனை ஒன்று நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சிறைக்கூடத்திற்கு முறையான காற்றோட்டம் இல்லாதது உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்ததாக சுட்டிக்காட்டப்பட்டது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் மேலும் வாக்குமூலங்களை பெறவுள்ளதுடன் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலைவிற்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டத்தில் மதுரங்கூழிய 10ஆம் கட்டை பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டை கேட்ட ஊழியர் மீது 2 இளைஞர்கள் தாக்குதலை நடத்தியதாக மதுரங்குழி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த 2 இளைஞர்கள் தங்களது வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புமாறு ஊழியர்களிடம் கோரியுள்ளனர். இதன்போது நடைமுறைக்கு அமைவாக எரிபொருள் வழங்குவதற்கான QR குறியீட்டை காட்டுமாறு ஊழியர் கேட்டுக்கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள், நாங்கள் மதுரங்குழியைச் சேர்ந்தவர்கள், எங்களுக்கு என்ன QR குறியீடு வேண்டும் என்று கூறி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு ஓட விரட்டி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தலைக்கவசம் அணியாமல் வந்திருந்ததோடு அவர்கள் மது போதையிலும் இருந்ததாக எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவிலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மதுரங்குழி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மதுரங்குழிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கு, 3 மரண தண்டனை உறுதி, 2 விடுதலை. மரபணுவில் சிக்கப்போகும் பௌத்த துறவியின் மோசமான லீலைகள். சீன தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரை சந்தித்தார். எரிபொருள் சலுகை திட்டம், நிதி பிரதி அமைச்சரின் புதிய அறிவிப்பு.
நடராஜர் சிலை சர்ச்சை. கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் பதவி விலக வேண்டும். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சுரேஷ் சலே. சிஐடி அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை. QR குறியீடு கேட்ட ஊழியரை விரட்டி தாக்கிய இளைஞர்கள். இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.